ஸ்டார்டிங்ல நம்ம அசாய் சொல்றான், ஆல் ரைட், நான் வந்து யாருக்கும் தெரியாம ரொம்பவே ஸ்மூதா ஈஸியா அந்த டவருக்குள்ள என்டர் ஆகிட்டேன். அடுத்து நியூ பிலீவர்ஸ்க்கான டெஸ்டா இவங்க கண்டக்ட் செய்யறாங்களோ அந்த ட்ரையல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண வேண்டியதுதான் என்னுடைய அடுத்த வேலைன்னு சொல்லிட்டு ஆசா யோசிக்கிறான். அப்படி நான் செய்தாதான் வந்து என்னால ஈஸியா வந்து ரேங்க்ஸை வந்து கிளைம் அப் பண்ண முடியும். பாத்தீங்கன்னா ஒரு புறா வந்து நம்ம ஹீரோவுடைய ட்ரெஸ் கிட்ட வருது. ஹீரோ சொல்ற பார்க்கும்போது அதனுடைய கால்ல பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் வந்து கட்டி இருக்கு. நம்ம ஹீரோ வந்து ஒரு லெட்டரா இதுல புதுசா வந்து பிலீவருக்காக அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்கு. நீங்க வந்து நார்த்தன் மேனர் அங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு உடனடியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்கு. நம்ம ஹீரோவும் பாக்குறோம், ஓ நார்த்தன் மேனருக்கு கூப்பிடுறாங்களா, ஐசி. அந்த ட்ரையல்ஸ் எவ்வாறு இருக்கும் அப்படின்றதுக்கு இதுதான் வந்து சரியான நேரம். அது வந்து எப்படி இருந்தாலும் சரி, நான் அதை கண்டிப்பா வந்து கிரஷ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நம்ம அசையம் சொல்றான். இதுதான் எனக்கு தெரிஞ்சு பிலீவர்ஸா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம். நான் தான் சாமா. உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரேங்க் டிசேபிள்ஸ் உடைய டாஸ்க் இது எல்லாத்தையும் வந்து மேற்பார்வையிட போற பிரீஸ்ட்ன்றவன் நான் தான். சோ இப்ப பார்க்கலாம், நீங்க ஏன் இங்க வந்தீங்க அப்படின்ற காரணத்தை சொல்லலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு கேர்ளை கேட்கறான். சோ அவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு டிராஜடிக்குள்ளான மாதிரி இருக்காங்க பாக்குறதுக்கு. அப்ப அவங்க வந்து எனக்கு வந்து லேடி கார்டோவை பார்க்கணும், அப்ப வந்து நான் டாப் ஃப்ளோர் பேசியதே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷனேட்டா சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா என்னோட வில்லேஜ் வந்து எப்படியே தெரியாத ஒரு அன்னோனான இல்னஸ்னால வந்து தாக்கப்பட்டுச்சு ரீசெண்டா. அதனால கிராண்ட்மா கூட படுத்த படுக்கையதான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்றாங்க. அதனாலதான் நான் வந்து லேடி கார்டோவை பார்த்துட்டு அவங்க கிட்ட இருந்து சக்தியை வந்து கடனாக வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறாங்க. அப்ப நம்ம அசையம் பாக்குறான், பரவாயில்ல இந்த பொண்ணு வந்து இவளுடைய ஃபேமிலி மற்றும் வில்லேஜ்காக இவ்வளவு தூரம் தன்னந்தனியா வந்திருக்காளே, இவளை பார்த்தாலே எனக்கு ஒரு அட்மைரா இருக்கு. அவங்க இருக்கிற மிச்சர் பர்சன்ஸ் பேசிக்கிறாங்க, ஏன்னா இவங்களோட லுக்கே வந்து நல்லாவே இல்லையே, அவுட்ஃபிட் கேவலமா போட்டிருக்காளே, இந்த மாதிரி கூட லேடி கார்டோட வில்லேஜ் இருப்பாங்களா அவங்க சொல்லி அவங்கள பேசிக்கிறாங்க. அதே போல அவளுக்கு என்ன டாப் ஃப்ளோர் ரீச் பண்ணணும்னு ஆசையா இருக்கு போலே. ஏன்னா வந்து ஆசைப்படுறது எல்லாருக்கும் வந்து சுதந்திரமான விஷயம் தான், அதே போல பெருசா பேசுறதும் தான். இல்லையா சாமா வந்து இங்கதான் ஜோக் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. லேடி கார்டோட ஆடியன்ஸாக விருப்பம் இல்லையா அவங்களுக்கு அவங்க கேட்கும்போது, நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்றாங்க ஒரே நேரத்துல. அப்படின்னு டேமிட், இவனுங்க வந்து இந்த மாதிரியான லூசுங்கெல்லாம் கொண்டு வந்து நம்மளே மாட்டி விட்டானுங்கன்னு சொல்லிட்டு முழுங்குறானுங்க. உடனே சாமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அதாவது இந்த டவரை கிளைம் பண்றதுன்றது ஒரு சிம்பிளான விஷயம் கிடையாது. 1 year and 90% சொல்றாரு. இந்த நம்பர்ஸை பத்தி உங்களுக்கு ஏதாவது தாட் இருக்கா? அதாவது 1 year ஆகும் ஒரு ஆவரேஜ் டைம் எதற்காகனா, ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிற அந்த பிலீவர்ஸ் வந்து செகண்ட் ரேங்க்கு ப்ரமோட் ஆகிறதுக்கு. அதே போல 90% அப்படின்றது பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து இதை விட்டு குவிட் பண்ற நபர்களுக்கான பெர்சன்டேஜ் சொல்லிட்டு சாமாவா சொல்றாரு. வராங்க அவங்களுடைய நம்பிக்கைய செய்துட்டு, ஆனா முடிவுல அவங்க அனைவரும் வந்து கிரஷ் செய்யப்படுறாங்க. ஸ்டில் உங்களுடைய எய்ம் வந்து ஐயா இருக்கிறதுன்றது ரொம்ப வந்து ஒரு நல்ல விஷயம்தான். நான் வந்து உங்களுடைய ஆம்பிஷனுக்கு சப்போர்ட் செய்வேன். அப்படிதான் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் ட்ரையல் என்னன்ட்டு பார்க்கலாமா? நான் வந்து உங்களுக்கு 3 சேலஞ்சஸ மொத்தமா வந்து கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, நீங்க வந்து நார்த் ஈஸ்ட் ஐலாண்ட்ல இருக்கிற ஒரு டஞ்சனுக்கு செல்லணும். அதே போல 500 மான்ஸ்டர்ஸ நீங்க வந்து டெஃபீட் செய்திருக்கணும். உடனே முன்னாடி வந்து அந்த பொண்ணு போய் தப்பா பேசுறேன் பாத்தீங்களா, எனக்கு 500 அப்படின்னு சொல்லி கத்துறானுங்க. அதே போல நீங்க அந்த மான்ஸ்டர்ஸ டெஃபீட் செய்ததுக்கு என்ன ஒரு ஆதாரமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அதை நீங்க கில் பண்ண உடனே இவ்வாறான ஸ்டோன்ஸ் அது டிராப் செய்யும். சோ இதுதான் வந்து ப்ரூஃபா செயல்படுது உங்களோட கில்லுக்கு. அதே போல ஏதாவது டைம் லிமிட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவுமே கிடையாது. நீங்க வந்து ஸ்லோவா ஸ்டெடியா வந்து உங்களுடைய ஓன் டைம்ல நீங்க இதை பினிஷ் செய்யலாம். அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சிருச்சு. வந்து உங்ககிட்ட இருந்து நல்ல விதமான ரிசல்ட்ஸை எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த செஷனை வந்து முடிக்கிறாங்க.
உடனே அந்த கேர்ள் இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க வில்லேஜ் கிராண்ட் மாவை சேவ் பண்ணு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப டெஸ்பரேட்டா அந்த வெளில நடந்து போறாங்க. நம்ம ஹீரோவும் பாக்கணும் அவளை. அதை பார்த்துட்டு வந்து நான் வந்து உங்ககிட்ட இருந்து நேர்மையா அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவங்க கேக்குறாங்க, நீ தானே அங்க இருந்த காய் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் வந்து உங்ககிட்ட உண்மையிலே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதாவது எல்லாரும் வந்து உன்னை பத்தி அவர் பேசும்போது நீ வந்து உன்னோட கண்ணை கூட சிமிட்டாம அந்த விஷயத்த வந்து கவனிச்சுட்டு இருந்த, அந்த ட்ரெயில வந்து கவனிச்சுட்டு இருந்த. ஆஹா, ஆமா, நான் வந்து அப்ப பயந்துட்டேன் அவன் சொல்ல அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா என்னுடைய வில்லேஜஸ்க்காகவும் எனக்கு வந்து வேற எந்த விதமான சாய்ஸுமே கிடையாது. அதனாலதான் நான் வந்து டாப் சென்றடையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னும் டாப்புக்கு தான் எய்ம் பண்ற மிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறாங்க. என்னன்னா நம்ம 2 பேரும் வந்து சேர்ந்து செய்யலாம்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோ யா அப்படின்னு சொல்லி சொல்றான். ரொம்ப ஆசை யோசிக்கிறான், இந்த பொண்ணை பத்தி ஏதாவது விஷயங்கள் இருக்கும் போலயே. நான் வந்து அதற்குள்ள வந்து இன்டர்ஃபியர் ஆக விரும்பல. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோ டவர்க்குள்ள வரும்போது ஒருத்தர் தொப்பி போட்டுன்னு காட்ஸ்க்கு சண்டை போட பாத்தீங்களா, நான் வந்து லேடி கிளாடோவை பார்க்கணும், உன்னோட பேருக்கான விலையை சொல்ல அந்த மாதிரி தான். சோ அந்த நபர் வந்து தேங்க்யூ சோ மச் ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து எஸ் எஸ் அப்படின்னு சொல்றாரு. என்ன பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் போனுங்காரு செகண்டுக்கான ரேங்க் பிலீவர்ஸ் உடைய அந்த கிரெடென்ஷியல்ஸை வாங்கிட்டாரு. இப்ப நீங்க வந்து மூவ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த புரிஸ்ட் சாமான் தான் இவங்க திருட்டு உட்காந்து இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, வந்து கடவுளுடைய அருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த கோட்டை சூட் போன பேர் வந்து ரொம்ப ஜாலியா வெளில போறாரு. ஏன்னா வந்து அடுத்த ரேங்க் ப்ரமோட் ஆயிட்டாருல்ல. அப்ப வந்து அனதர் சக்சஸா ஐசி அவன் சொல்லிட்டு ஒரு பட்லர் சொல்றாரு. அதாவது நீங்க வந்து யாராலையும் ரீச் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு டாஸ்க வந்து கொடுக்குறீங்க, அதுவும் வந்து ரொம்ப கொடூரமான ட்ரையல்ஸ் மூலியமா. அது வந்து ரொம்ப அன்சாராவும் இருக்கு. சோ இது வந்து உங்களுடைய ஆக்சுவல் அட்வான்டேஜுக்கும் வந்து நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. ஒரு சாமா சொல்றாரு, நிச்சயமா ஏன்னா வந்து இவங்க மாதிரியான பிலிவர்ஸ் கிட்ட இருந்து நம்மளால பிரைவேட்டா முடிஞ்ச அளவுக்கு பணத்தை வந்து கறந்தாகணும் அவன் சொல்லும் போது அந்த நபரும் வந்து பட்லரும் டோலி இம்ப்ரெசிவ் அவன் சொல்லி சொல்றாரு. உடனே சாமா வந்து ட்ரிங்க் பண்ணிட்டே சொல்றாரு, நார்த் ஈஸ்ட் டஞ்சன்ன்றது ரொம்பவே பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸ கொண்டு இருக்கிறது. இவ்வாறுனா புதுசா வந்த வீக்லிங்ஸ் வந்து என்னதான் விஷயமா இருந்தாலும் ஒரு வருஷம்ன்றது அவங்களுக்கு போதவே போதாது. 500 மான்ஸ்டர்ஸ் வந்து கில் பண்றது எனக்கு அதை பத்தி எந்த கவலையுமே கிடையாது. அதாவது யாருக்கிட்ட இங்க பணமே இல்லையோ அவங்க வந்து கண்டிப்பா வந்து அவங்களுடைய கனவுகளை வந்து கைவிட்டாகணும் சொல்லிட்டு சொல்லிட்டு ரொம்ப வந்து கொடூரமா சிரிக்கிறான். நம்மளுடைய ஆசாயை வந்து எல்லாத்தையும் வந்து தூரத்துல இருந்து வாட்ச் பண்றான். ஏன்னா ஒரு டிப்பிக்கலான கார்ட்டூன் வில்லனா இருக்கான். அதாவது மத்தவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி வந்து ஒரு வாழறானே. அதாவது சில டிசேபிள்ஸ் வந்து ரொம்ப ஜெனியூனா வந்து கிளாடோவோட ஆடியன்ஸா மாறணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சோ உதாரணத்துக்கு அந்த வில்லேஜ் கேர்ள் இருக்காங்க பாத்தீங்களா. சோ இவ்வாறான நபர்களாக எனக்கு அருவருப்பா ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த நெக்ஸ்ட் டேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஷோ பண்றாங்க. பாத்தீங்கன்னா வந்து சாமா வந்து உட்காந்து இருக்கான். சோ வந்து டோர் நாக் பண்றது கேக்குது. யாரா இருந்தாலும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது ஹீரோ வந்து உள்ள வந்து இன்க்ளூட் ஆகிறதுக்கு என்ன வந்து மன்னிச்சிருங்க, நான் தான் வந்து புதுசா வந்து பிலீவர், அதுவும் நேத்து வந்தேன் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். நான் வந்து நீங்க சொன்ன விஷயத்த வந்து முடிச்சுட்டேன், இதாங்க அதுக்கான ப்ரூஃப்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் வந்து கில் பண்ண வந்து ஸ்டோனை போடுன்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த ஸ்டோனை வந்து பேக் ஃபுல்லா எடுத்து வச்சிருக்கான். இது இம்பாசிபிளான விஷயம் சொல்லிட்டு சாமா வந்து அலறான். அதுவும் ஒரே நாள்ல இவன் வந்து பண்ணிட்டானா, இன்கிரெடிபிள். நீங்க வந்து ஆக்சுவலின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம ஹீரோ வந்து பிரீஸ்ட் சாமா people வந்து உன்னுடைய டர்ட்டி சீக்ரெட்ஸ பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கணும்னா பெட்டர் நீ வந்து உன்னுடைய விண்டோஸ் வந்து க்ளோஸ் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். சாமா வந்து பயப்படுறான். இவன் வந்து இதுக்கு நம்ம பேசுறது வந்து கேட்டுட்டானா, பேஸ்டர் இது வந்து என்னுடைய இடம், நான் வந்து உன்னை கண்டிப்பா வந்து மேல் நோக்கி செல்லவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த டவரையா வந்து உன்னோட சமாதியா மாத்தி காட்டுன்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சாப்டர் ஸ்டார்டிங்ல நமக்கு நைட்டே ஷோ பண்றாங்க. சாமா வந்து யோசிச்சுட்டு இருக்கான், எப்படி அவன் அந்த மாதிரி என்கிட்ட சொல்லலாம், எவ்வளவு இன்சல்ட் பண்ணிட்டான் அவன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து மன உணர்ச்சியில இருக்காரு. நான் வந்து அவனுக்கு கொடுக்குற வார்னிங்கா அதை எடுத்துக்கணும் போலயே, ஏன்னா வந்து ஒரு பேத்தட்டிக்கா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கொடூரமா வந்து சிரிக்கிறாரு. இவரான ஒரு லிட்டில் ஃபாலோவருக்கு ஒரு செகண்ட் ட்ரைல வந்து ஸ்பெஷலா கொடுக்கலான்ட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஹீரோ பாத்தீங்கன்னா பர்கோசியமுடைய டிசிபிள்ஸோடைய டார்மெண்ட்ல தான் இருக்கான், தங்கும் இடத்துல இருக்கான். அப்ப வந்து அந்த சாமா வந்து எந்த விதமான புதுசான மூவி வந்து மேக் செய்யலன்னு சொல்லிட்டு அசாயம் யோசிக்கிறான்.
அவன் அந்த அளவுக்கு டம்ப் கிடையாது. ஏன்னா வந்து இந்த தவறுல ஏதாவது பண்ணானா வந்து அது அவனுக்கு தான் பிரச்சனை ஆகுன்னு பார்க்கும்போது மறுபடியும் அதே புறா வருது. ஸோ அதாவது ஹீரோவுடைய செகண்ட் ட்ரையலுக்கான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இருக்கிற டஞ்சன்ஸ்களை வந்து ஹீரோ வந்து செல்லணும்னு போட்டிருக்கு. ஸோ பொதுவாக வந்து ஃபாலோவர்ஸ்ல இருந்து அது ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து செகண்ட் ரேங்க் போனோம்னா 3 விதமான டாஸ்க்கை முடிச்சிருக்கணும். இது வந்து ஹீரோக்காக ஸ்பெஷலா மேக் பண்ண சொல்லி நேற்று வந்து கொடூரமா சொல்லியிருப்பான். அப்ப அந்த லிஸ்ட படிச்சு பார்த்துட்டு ஆசா யோசிக்கலாம், ஓ இதுதான் உன்னுடைய பிளானா, அதாவது இவ்வாறான டஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரைல்ஸ் மூலியமா வந்து ஏன்னா வந்து நீ முடிச்சுக்கிட்ட பாக்குறியா சொல்லிட்டு ஆசையை வந்து அந்த பேப்பரை வந்து நசுக்கிறான். சொல்றேன்னா இப்ப சொல்லியிருக்க இந்த அனதர் ரெக்ரூட்மெண்ட்டையும் வந்து நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன்னா ஒரே கல்ல 2 மாங்கா மாதிரி. ஏன்னா வந்து இந்த சாமானியம் கிரஷ் பண்ண மாதிரி இருக்கும், இவனுடைய ரேங்க் அப் பண்றதுலயும் வந்து ஸ்பீட் அப் பண்ற மாதிரி அந்த ப்ராசஸ் சொல்லிட்டு நம்ம ஆசா யோசிக்கலாம். அதாவது இந்த லெட்டர்ல சொல்லியிருந்தபடி பார்த்தோம்னா இந்த ட்ரையல் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டஞ்சன் பாஸ் வந்து தோக்கடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் மாதிரி ஷோ பண்றாங்க. இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு ட்ராப் தான். பட் எனக்கு அது ஒரு விஷயமே கிடையாது. நான் வந்து எதுவா இருந்தாலும் வந்து பாத்துக்கிறேன் சொல்லிட்டு சும்மா தில்லா வந்து ஆசாய் வந்து உள்ள போறான். சோ இந்த டஞ்சனோட நேம் பாத்தீங்கன்னா சதர்ன் வர்கியூ ஐலாண்ட்ல இருக்கிற லாவா கேவன் டஞ்சன். ஓகேங்களா? சோ நம்மளுடைய அசாய் பாக்குறோம் என்ன இந்த அளவுக்கு லாவா இங்க இருக்குது. சோ இதோட ஹீட் வந்து ஒன்னும் ஜோக் காட்டுற மாதிரிலாம் இல்ல. சாமா வந்து வேணும்னே வந்து அவனுடைய கரப்ஷனை வந்து வெளியில தெரியக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக ஏன்னா வந்து கீழ்ப்பணம் நினைக்கிறான் போலயே. அதனாலதான் வந்து இவ்வாறான ஒரு டிஃபிகல்ட் அது ஹை டிஃபிகல்ட்டான டஞ்சனுக்கு ப்ரொவைட் செய்திருக்கான். இவன் எதிர்பார்க்கறான்னா இங்க இருக்கிற பாஸ் பத்தி என்ன வந்து ஈஸியா வந்து பினிஷ் ஆஃப் பண்ணலாம்னு சொல்லிட்டு போல அவன் பேக்கப் பிளானோட கண்டிப்பா தயாராகவும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதற்கு தயாராகும் சொல்லிட்டு அவனுடைய மேஜிக் வந்து கையில எடுக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஒரு ஃபிளேம் மாதிரி வரும், ஒண்ணுமே இல்ல ஃபிளேம் ரெக்ஸஸ், அதாவது அந்த டீரெக்ஸ்ல சொல்லுவோம் பாத்தீங்கன்னா டைனோசர். ஸோ அந்த மாதிரி வந்து அங்க நெருப்புத்தனமா ஒண்ணு இருக்குது. அவன் நம்ம ஹீரோ பாக்குறான். இவரான இடத்துல வந்து ட்ரெயின்ல இருக்கிற ஒரு ஃபயர் மான்ஸ்டர் ஈஸியா வந்து உள்ளாவுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யா இந்த டஞ்சனோட லெவல் வந்து ஹை தான். ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனுடைய வாய்ட் மேஜிக் தான் வந்து பயன்படுத்துறான். ஆப்வியஸ்லி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. சோ அதன்படி வந்து ஆக்டிவேட் அப்படின்னு சொன்னோடனே வந்து அப்படியே வந்து கிறிஸ்டல்ஸ் மாதிரி போய் அந்த டீரெக்ஸை வந்து அட்டாக் செய்யுது. சோ அது வந்து ஈஸியா வந்து டெஃபீட்டும் செய்யப்படுது. ஹீரோ சொல்றான், நான் வந்து இன்கால்ஃபை வந்து மேனேஜ் செய்யணும் அப்படின்னுக்காக ட்ரைனிங் செய்தேன், அது வந்து வீணா போகல அப்படின்னு சொல்லிட்டு அசாயம் யோசிக்கிறான். இதே பேசி வந்து நம்ம மெயின்டைன் செய்யலாம்னு சொல்லிட்டு அசாய் போகும்போது பின்னால வந்து ஒரு அசாசின் மாதிரி ஒருத்தன் ஃபாலோ பண்றான். வந்து சாமாவுடைய ரூமை தான் காட்டுறாங்க. லார்ட் சாமா, நீங்க வந்து செட்டில்ல தான் இருக்கீங்களா? ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைலே வந்து அவன் சிங்கிள் டேல முடிச்சிட்டானா இன்னைக்கான பாஸே வந்து அவன் ஈஸியா வந்து தோக்கடிச்சிருவான். உடனே வந்து சாமாவா சொல்றான், அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வரைக்கும் ஏதாவது ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்க டிசிப்ளின்ன்றவங்க பாஸை வந்து தோக்கடிச்சிருக்கீங்களா? அதுவும் அவன் இவ்வாறு அந்த பாஸை வந்து தோக்கடித்திருந்தாலுமே வந்து எப்படியா நான் அவனை ஆல்ரெடி வந்து அசாசினேட் செய்திருப்பேன்னு சொல்லிட்டு சொல்றான். நான் அதற்காக அசாசினே வந்து டஞ்சனுக்குள்ள சென்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம சாமா வந்து கொடூரமா சொல்லும் போது பட்லரும் என்னது ஒரு அசாசினா வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர், அதனால வந்து நம்மளுடைய டிசைபிள் வந்து சர்வே ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஐசி என்னது அவன் வந்து பாஸ வந்து இன்ஸ்டன்டா வந்து தோக்கடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அசாசினே வந்து பாக்குறான். அதாவது லார்ட் சாமா வந்து என்ன வார்ன் பண்ணாருதான் இவன் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பான்னு சொல்லிட்டு, ஆனா இவன் வந்து கொடூரமா இருக்கானே. இந்த சீரியல் வந்து யோசிக்கிறான். இருந்தாலும் வந்து அவன் நோட்டீஸே செய்யலன்னு சொல்லிட்டு அவனுடைய வாழை வந்து உரையில இருந்து வெளில எடுக்கிறான். என்னதான் ஒரு பர்சன் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி அவங்களால வந்து இவன பெர்ஃபெக்டான ஆம்பியன்ஸ்க்கு வந்து ரியாக்ட் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வரான். உன்னுடைய தலை வந்து இப்ப சொந்தமானு சொல்லிட்டு வேகமா போகும்போது நம்முடைய அசா என்ன பண்றான்னா அசால்ட்டா வந்து அந்த அசாசினுடைய காலை வந்து ஃப்ரீஸ் ஆயிரான். உடனே அவன் வந்து பொதக்கடைன்னு கீழே விழுறான். அவனும் இதை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு எப்படி தெரியும் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அசாசின் வந்து ஒழிக்கிறான். மாசம் டேரக்ட் சொல்றான், யாரு வந்து வேட்டையாட வராங்களோ அவங்க வந்து தாங்களே வேட்டையாட படுவதை பற்றி வந்து கவனமே இல்லாம தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு கெத்தா பஞ்சுனா விடுறான். வந்து ரொம்ப ஃப்ரீஸான நிலையில வந்து தயாரில படிச்சு இருக்காரு. இதை நான் வந்து யோசிக்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து வாயில் கிளாஸ்ல வந்து மேஜிக் வந்து நாங்க ட்ராக் செய்யணும்னு சொல்லிட்டு வருது. சுத்தி வந்து பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கு. சோ ஹீரோ தான் வந்து பட்டாம்பூச்சி வந்து அவனை ட்ராக் செய்யறதுக்கு அனுப்பிச்சிருக்கான். சொல்றான், நான் வந்து இவ்வாறான இன்சூரன்ஸ் வந்து செட் பண்ணது வந்து நல்ல விஷயமா அமைஞ்சிருச்சு. அதாவது இவனோட மேஜிக்கை கொண்டு பட்டர்ஃபிளைஸ் மாதிரி வந்து மானா மூலியமா ஏற்படுத்தி அமைச்சிருக்கான். சோ அதுதான் வந்து ஹீரோக்கு வந்து இவன் வந்து டிரெக்ட் பண்ணி சொல்லியிருக்கு.
பசங்க வந்து அந்த அசாசின் ஆகிய அந்த ப்ரொஃபஷனல் கில்லரை வந்து அப்படியே தொகடியா வந்து சண்டையை பிடிச்சு தூக்கி டூ பேட், உன்னோட பிளான் வந்து இங்க ஒர்க் அவுட் ஆகல பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சாமா பாத்தீங்கன்னா அவர் பெஞ்சில உட்காந்து பேப்பர் ஒர்க் பாத்துட்டு இருக்காரு. அப்ப வந்து ஒரு கை வந்து பறந்து வந்து விழுது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து ஷாக்கா பாக்குறாரு. நடக்க வாய்ப்பு இல்லையே, அதுவும் இவன் வந்து உங்களோட வந்திருக்கானா சொல்றேன். வாவ், எனக்கு இது உண்மையில வந்து ரஃபா தான் இருந்தது. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த பாஸ் வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு. அதே போல ஒரு காய் வந்து பிளாக் ரோவ் போட்டு என்ன சடனா அட்டாக்கும் செய்தான். அதை பார்க்கும்போது யாரும் அவனுக்கு ஆர்டர் கொடுத்ததின் படிதான் வந்து அவன் செயல்பட்ட மாதிரி இருந்தது. எனக்கு தெரியும் அதை செய்யறது வந்து யாருன்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது திஸ் பேஸ்ட்ன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோ பத்தி அவனும் வந்து கடுப்பா வரான் சாமாவும். அதான் சொல்றேன், நான் வந்து உங்களுடைய தேர்ட் ட்ரையலுக்காக அவளை காத்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஒரு லீவ் செய்யறான். இவன் வந்து ஜஸ்ட் ரிப்போர்ட் மட்டும் பண்ணலன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சாமா மனசுல யோசிக்கிறாரு. வந்து கான்கிரீட்டான ப்ரூஃபையும் வந்து என் முன்னாடி சமைச்சு செய்திருக்கான். இல்லைன்னா வந்து இவன் ஜஸ்ட் ரிப்போர்ட் பண்ணியிருந்தா கூட அதை வந்து பரி பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் விஷயமா இருந்துச்சுன்னா நான் வந்து இவனை என்னுடைய அதை எக்ஸிக்யூட் பண்ணேன்னு சொல்லிட்டு சாமா எடுத்து தயாராகிறாரு. காய்ஸ் வேற எதுவும் இல்ல, அவர் வந்து டிராயரை தொடக்குறாரு. இவன் வந்து என்னோட ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு என்னோட விஷயமா இருந்தான்னு சொல்லிட்டு ஒரு ரிங் எடுத்து போறாரு. இந்த ரிங்க வந்து லேடி கிளாடுவாவும் எனக்காக மரியாதை செலுத்துற விதமா வந்து கொடுத்தது. இதை வச்சு நான் கண்டிப்பா வந்து உன்னை எரேஸ் செய்வேன் வில்லத்தனமா சொல்லத்தோட இந்த சாப்டர் முடிக்கிறாங்க காய்ஸ். இது வரைக்கும் தான் வந்து சாப்டர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு ஆன் கோயிங் மான்மானால ஒரு 2 days முன்னாடி வந்து ஒரு சாப்டர் ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஒன்று வந்திருக்கு. நான் கம்பைல்டா வந்து 2 உங்களுக்கு ஒரு வீடியோல வந்து கவர் செய்யறேன். இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்து வந்தாதான் உங்களுக்கு வந்து 1 வீடியோ வந்து கொடுக்க முடியும். ஸோ ஒரு சாப்டர் மட்டும் வந்தா போடலாம் கேட்காதீங்க. 2 வந்தீங்கன்னா உங்க ஒரு வீடியோ வந்து கம்பைல்டா போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த கான்ஸ்டன்ட் சப்போர்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகைன்.